திரு முருகானந்தம், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா, நடந்தது உண்மையா பொய்யா, தவறு நடந்திருக்கா இல்லையாங்கிறத கடந்து எதிர்கட்சிகள் கேட்குறது ரெண்டு விஷயம். ஒன்று, செபி தலைவர் ராஜினாமா செய்யணும் அப்படின்றது, இன்னொன்று விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மத்திய அரசு பிடிவாதமாக இருக்கு ரெண்டையும் செயல்படுத்துறதுல? நெறியாளர் கார்த்திகேயன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கார்த்திகேயன், இது கொஞ்சம் இன்டீடைல்டா ஒரு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசி இருக்கிறீங்க. ஒரு டெக்னிக்கலாவும் மக்களுக்கு புரிகின்ற வகையில இது பின்னோக்கி போய் இது எப்படியெல்லாம் இது செபியை எப்படி வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் உள்ள கொண்டு வந்து அது நம்மளும் பேசலாம். அதே போல அந்த செபியை வழிநடத்தக்கூடிய நபர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதே போல இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படிங்கிறது அது எந்த நிறுவனத்தால் அது தோற்றுவிக்கப்பட்டது, இதற்கு பின்னாலே அதை இயக்குபவர்கள் யார், இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுக்கும் ஜார்ஜ் சோரஸ் என்கின்ற நபருக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு நெக்சஸ் எந்த அளவுக்கு அது பிணையப்பட்டு இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு ஸ்டெப்பா வர்றேன். நீங்க இவ்வளவு டைம் கொடுத்துருக்கிறீங்க, முடிந்தா ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த இந்த 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 பிரச்சனைகள் ஜனவரி 24, 2023 போன வருடம் துவக்கத்தில இருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படிங்கிறது அந்த நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம், ரிசர்ச் நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு அரசாங்கம் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னொரு நாடு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றது அப்படிங்கிறது அது வேற பார்வை. இந்தியாவில இருக்கக்கூடிய XYZ அப்படிங்கிற ஏதோ ஒரு கம்பெனி, அது போல ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனம் அதுவும் பங்கு சந்தையில அது முதலீடு செய்திருக்கின்றது. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க டெக்னிக்கலா. அது உங்கள் புரிதலுக்காக சொல்லுகின்ற அந்த அந்த வர்த்தகத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய, நீண்ட நாளாக அந்த வர்க்கத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மீது, அதானி அவர்கள் குழுமத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றது. அது எந்த அளவுக்கு அதை சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு புறம். இன்னொரு புறம் அதானி குழுமம் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி அதை எதிர்கொண்டார்கள், இந்த ஒட்டுமொத்த இந்த நிகழ்வுல உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய பார்வை எப்படி வைத்திருக்கின்றது, அதற்கு அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி அவர்களும் இதை எப்படி திசை திருப்ப முற்பட்டார்கள், எப்பேற்பட்ட இழப்பை பங்கு சந்தையில அதை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், அது முடியவில்லை. அது தனியான ஒரு விவாதத்திலே வைப்போம். ஆரம்பத்தில இருந்து சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் என்கின்ற அந்த நிறுவனம் அதானி குழுமத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றது ஜனவரி 24 போன வருடம். அதற்கு பிறகு ஜனவரி 25 அடுத்த நாளே 2023 அதானி குழுமம், நீங்க அந்த நிதி நிறுவனம் அந்த ஒட்டுமொத்த பங்கு சந்தையில இவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் காரணமாக 1 லட்சம் கோடி இழப்பை சந்திக்கின்றது. இந்த இழப்பை சந்தித்ததற்கு பிறகு அந்த நிறுவனம் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் மீது அதை நடத்தக்கூடிய நபர்கள் ஆண்டர்சன், அந்த சிஇஓ இருக்கக்கூடிய ஆண்டர்சன் அண்ட் கோ, அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அடுத்த நாள் அது துவங்கப்படுகின்றது. ஜனவரி 26 அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நாள் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அந்த நிறுவனம் அதானி குழுமத்தின் மீது 88 கேள்விகளை வைக்கின்றார்கள். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னாங்க, கார்த்திகேயனுக்கும் முருகானந்தத்திற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம 2 பேரும் சண்டை போடாம, இது நேரடியாக பல்வேறு நபர்கள், கார்த்திகேயனுக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருக்கின்றது, எனக்கு பின்னாலே ஒரு பெரிய நிறுவனம் இருக்கிறது அப்படின்னு வச்சுங்க. நம்ம 2 பேரும் மோதுவதற்கு பதிலாக இதற்கு பின்னாலே கார்த்திகேயனுக்கு பின்னாலே பல்வேறு நாடுகள் எல்லாம் இருக்கிறது. உதாரணத்துக்கு உங்க பேரை சொல்ற, வேற யாரும் பேரை சொன்னோம்னா அது தவறுதலா போகும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது நேரடியாக 88 கேள்விகளை அதானி குழுமத்தின் மீது வைக்கின்றார்கள். அதானி குழுமம் ஜனவரி 27 இந்த 88 கேள்விகளுக்கான அந்த விடையை 423 பக்கங்களில அதை கொடுக்கின்றத ஜனவரி எண்டுல.
ஆனா அதுக்கு முன்னாடியே மேலும் மிகப்பெரிய ஒரு சரிவை பங்குச்சந்தை இந்த அதானி குழுமம், குறிப்பாக அந்த குழுமம் அதனால் ஏற்படுகின்றது. 4 லட்சம் கோடி இழப்பு ஏற்படுகின்றது. இழப்பு அப்படிங்கிறது ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஒரு 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 நிறுவனம், பெரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஐபிஓ வெளியிடுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக, அதற்கு தொடர்ச்சியாக எஃபிஓ என்று சொல்லக்கூடிய ஃபாலோ அப் பப்ளிக் ஆஃபர், பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் பங்கு சந்தையில் கூடுதல் பங்கு மூலதனத்தை திரட்டும் ஒரு முயற்சி. அந்த எஃபிஓ என்று சொல்லக்கூடிய அதை நோக்கித்தான் அதானி குழுமம் செல்லுகின்றது. அந்த நிதியை திரட்டக்கூடாது அப்படிங்கிறதுல பல்வேறு நாடுகள், அதிலே ஹிடன்பர்க் ரிசர்ச், அதிலே ஜார்ஜ் சோரஸ், இதிலே பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு நாடுகள் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இதை தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு நிறுவனம் அது பல்வேறு நாடுகளிலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல முதலீடு செய்திருக்கின்றது என்று சொன்னால், அது சரிவை நோக்கி செல்லுகின்றது என்று சொன்னால், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பங்கு சந்தையிலே அது ஏற்படும். இந்த கேள்வியை நான் அப்படியே புகாரி கிட்ட வைக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இதை முடிக்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். 4 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் கேட்டீங்க, 4 நிமிஷம் ஆரம்பத்துல சகோதரே 10 நிமிஷம் கொடுத்தீங்க. அவரு நடந்ததை என்னன்னு சொல்லணும்ல, மக்களுக்கு புரியறதுக்காக அவருக்கு நேரம் கொடுத்தோம். அது கரெக்ட். இப்ப நான் நடந்ததான் சொல்றேன். உங்களுக்கு நடந்ததை நீங்க இன்னைக்கு காணொலியில கூப்பிடுறீங்க. நீங்க சொன்னதுடைய சாராம்சம், அதானி நிறுவனத்துக்கு நிதி நெருக்கடியை உண்டு பண்ணணும், நஷ்டத்தை உண்டு பண்ணணும், இந்திய பங்குச்சந்தையை நெருக்கடிக்கு உள்ளாக்கணும். அதானே கடைசியில அந்த கோர்வையா என்ன முடிக்கிறேன்னாங்க, உச்ச நீதிமன்றம் என்ன மே மாசம் 2023 மேற்பார்வை ஒரு வல்லுநர் குழு அதை அமைக்கின்றது. அதுக்கு பிறகு ஜனவரி 3ஆம் தேதி அதானி சம்பந்தமான விசாரணையில் வேறு அமைப்புகள் விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி, செபியே 3 மாதத்துக்குள் அது விசாரணையை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி, கடைசியில சொல்லுகின்ற பொழுது ஆங்கிலத்துல இதை சொல்லி முடிச்சிடுறேங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, ஹிடன்பர்க் பத்தி என்ன சொல்லி முடிக்கின்றது என்று சொன்னால், the loss which has been sustained by Indian investors as a result of volatility caused by short position taken by Hindenburg Research and other entities should be probed அப்படின்னு சொல்லி அதை முடிக்கின்றது. இந்த பிரச்சனைகளால் இந்த பங்கு சந்தையில் அதானி குழுமம் மட்டும் கிடையாது, பல்வேறு நபர்கள், சிறு முதலீட்டாளர்கள் சந்தித்திருக்கின்ற இந்த பெரிய சரிவை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை, இந்த இழப்பை ஹிடன்பர்க் எந்த அளவுக்கு அதை மூளையாக செயல்பட்டது என்பதை பற்றியும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கின்றது. அது இன்னும் கூட உச்ச நீதிமன்றத்துல இருக்கின்றது. புரிஞ்சிருச்சு, நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாச்சு, அதனுடைய சாராம்சம் புரிஞ்சிருச்சு. இன்னொரு கேள்வி எதிர்கொண்டு பதில் சொன்னாதான் அடுத்த விருந்தினருக்கு போக முடியும். நீங்க அதானி நிறுவனங்களோடு தொடர்புடைய சில நிறுவனங்கள் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க, என்னன்னு விசாரிங்கன்னு செபி தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது. செபி தலைவர், அவருடைய கணவர் அதானி குழுமங்களில் அவங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய சில நிறுவனங்களில் அவங்க முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களுக்கு இணக்கமாக சில விதிமுறைகள் திருத்தப்பட்டிருக்கு. அப்புறம் விசாரணையில் எங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க லாபம் அடைஞ்சிருக்கிறதுனால தானே இப்படி சொல்கிறாங்க, அந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருக்கிறதுனால தானே இப்படி சொல்கிறாங்க, அவர் கணவர் வேலை செய்கிறதுனால தானே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருமே அப்படின்னு கேட்டாங்க. பத்திரிகையாளர் கார்த்திகேயன் சொல்லுகின்ற பொழுது பல தவறான தரவுகளை வைத்தார்கள். அதுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா, நான் இப்ப எலெக்ஷன்ல நின்றுக்கிறேன்னா என்னோட அபிடவிட்ல முழுமையாக அதை சொல்லி இருக்க வேண்டும். அந்த அபிடவிட்ல நான் சொல்லலைன்னா நான் குற்றம் செய்திருக்கக்கூடிய நபராக கருதப்படுவேன். அதே மாதிரி தான் செபியில் மட்டும் கிடையாது, பல்வேறு அரசு நிறுவனங்களிலே போய் சேருகின்ற பொழுது என்னோட பூரா அக்கௌண்டபிலிட்டி அங்கே நான் கொண்டு போய் அங்கே காண்பிக்க வேண்டும். யாரும் அதை மறைக்க முடியாது. இன்னைக்கு மாதவி என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, மை லைஃப் இஸ் an open book, திறந்த புத்தகம், அது யாரு வேணாலும் எடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம், நான் குற்றமற்றவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். இதையும் கூட பண்ணிட்டாங்களா? அந்த விசாரணையில இருந்து ரெக்யூஸ் பண்ணினாங்களா? அதானிக்கு எதிரான விசாரணையில அவர்கள் முதலீடு இருக்கின்றத ஒப்புக்கிட்டா. அது வரைக்கும் ட்ரைடன்ட பத்தி அவங்க பேசவே இல்லை, ட்ரஸ்ட பத்தி. அது நீங்க தவறுலாம் சொல்லாதீங்க. அவங்க எங்கேயாவது நான் ஏன் அந்த விசாரணைக்கு தலைமை தாங்கினாங்க? அவர்களும் அவர்கள் கணவரும் முதலீடு செய்த நிறுவனத்தில் அதானி சம்பந்தப்பட்ட நிறுவனம் இருக்கும் பொழுது அவர் எப்படி அந்த விசாரணைக்கு தலைமையாக்க முடியும்? அது செபியுடைய விதிக்கே மீறலாச்சு. அவங்க ரெக்யூஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? இல்ல குறைந்தபட்சம் அந்த ரெக்யூஸ்ல அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல நியமிக்கப்பட்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி கிட்ட டிக்ளேர் பண்ணிருக்கணும் இல்ல, நாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்
பண்ணியிருந்தோம், நான் ரெக்யூஸ் பண்ணணும்னு. உச்சநீதிமன்றம் செபிக்கு ஒரு ரெக்யூசல் லிஸ்ட் இருக்கு. அந்த ரெக்யூசல் லிஸ்ட்ல பிளாக்ஸ்டோனை சேர்த்தவங்க எதற்காக ட்ரைடன்ட் டெஸ்ட் சேர்த்தல, குளோபல் இன்வெஸ்ட்மென்ட் எதற்காக சேர்த்தல? ரெக்யூசல் லிஸ்ட்ல இது அத்தனையுமே வழக்குல இருக்கின்றது. வழக்குல இல்லையே, இவர்களை பத்தி தான கேள்வி. நாங்க கேக்குறது அதானி பத்தி கேள்வி இல்ல. மாதவி மியூக்கு செபியுடைய ரெக்யூசல் லிஸ்ட்ல தங்களுடைய கணவர் வந்து பிளாக்ஸ்டோனுக்கு அட்வைசர் ஆயிட்டாருன்னு நாங்க வந்து அதுல ரெக்யூசல் லிஸ்ட்ல பிளாக்ஸ்டோன் சேர்த்துட்டோம்னு சொல்றாங்க இல்லையா? விசாரணைக்கு உள்ளானது இவங்க முதலீடு செஞ்சிருந்த அந்த நிறுவனமான குளோபல் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரைடன்ட் டெஸ்ட்ல ரெக்யூசல் லிஸ்ட்ல ஏன் சேர்த்தல? எதற்காக அதானிக்கு எதிரான விசாரணையை அவங்க தலைமை தாங்க? எளிமையான ஒரு கேள்விதான், பாக்குறவங்களுக்கு தோணக்கூடிய ஒரு கேள்விதான். ஒரு நிறுவனத்துல முறைகேடு நடக்குது அப்படின்னு விசாரிங்கன்னு நீதிமன்றம் ஒருத்தரை நியமிச்சா, இப்ப என்ன நியமிக்குதுன்னா, எனக்கு அந்த நிறுவனத்துல பங்குகள் இருக்கு, என் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அந்த நிறுவனம் சார்ந்த இன்னொரு நிறுவனத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கார், அந்த நிறுவனங்கள் சார்ந்து நான் லாபம் அடைகிறேன், அந்த நிறுவனங்களுக்கு தகுந்த மாதிரி நான் விதிமுறைகள்லாம் ஏற்கனவே நான் மாற்றி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த நிறுவனத்தில் நடந்த முறைகேடை எப்படி விசாரிப்பேன் நேர்மையா? அப்ப நான் அதுல தள்ளி தானே இருக்கணும் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு தோணுதானே? எளிமையான கேள்வி தானே இது. இதுலயே இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆன்சர் இது என்னங்க கார்த்திகை? நானு உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னையும் கூட எளிமையா சொல்றேன். நீங்க வந்து புதிய தலைமுறையில சேர்றதுக்கு முன்னாடி புதிய தலைமுறையினுடைய பங்கை வாங்குறீங்கன்னு வைங்க. அதற்கு பிறகு புதிய தலைமுறையினுடைய தலைமை பொறுப்புல போய் உட்கார்றீங்க. அதுக்கு அது புதிய தலைமுறையில போய் உட்கார்றதுக்கு பிறகு ஏதாவது ஒரு பங்கை வாங்கி அதுல ஏதாவது மால்டி பிராக்டிஸ் நடந்திருந்தா அது வேற விஷயம். அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள், நான் படிக்கின்ற பருவத்திலேயே எனக்கு நட்பின் காரணமாக IIT-ல நான் படிக்கின்ற பொழுது அந்த நிறுவனத்திலே எனக்கு ஒரு நட்பு ஏற்படுகின்றது, அந்த நட்பின் காரணமாக அந்த பங்குல நான் முதலீடு செய்கின்றேன் அப்படின்னு ட்விட்டர்லயே நான் இது புரிஞ்சுக்க முடியுது. முதலீடு வந்து 2015ல பண்ணதா அவங்களே ஒப்புக்கொள்கிறாங்க. IIFL நிறுவனம் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணது, இவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க. நேரம் ஆயிடுச்சு. நீங்க சொல்றது எதுக்காக செபிக்கு மட்டும் அதனால கண்டுபிடிக்க முடியல தெரியல. நீங்க சொல்றது முழுமையாக புரிந்து கொள்ள முடியுது. அதுல இல்ல நீங்க சொல்றது முழுமையாக புரிந்து கொள்ள முடியுது. ஒரு விசாரணைன்னு வருகிற போது நான் விசாரிச்சா சரியா இருக்காதுங்க, ஏன்னா நான் ஏற்கனவே அந்த நிறுவனத்துல முதலீடு பண்ணியிருக்கேங்க, நான் அந்த நிறுவனத்துக்கு வந்துட்டேன், ஆனா அதுக்கு முன்பே நான் முதலீடு பண்ணிட்டேன், இப்போ நான் விசாரிக்கிற தலைமை பொறுப்புல இருக்கிறதுனால நான் விசாரிச்சா சரியா இருக்காது, என் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரும் அந்த நிறுவனத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்கிற தகவலை உச்சநீதிமன்றத்துல சொல்லி விலகி இருந்தா அதுதானே நேர்மைன்னு கேட்குறாங்க.